அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தியாகசீலர் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்களின் தந்தை அபுல் அம்பியா, வீட்டிலும் ஊரிலும் நாட்டிலும் பல எதிர்ப்புகளை சந்தித்து தனி ஒரு மனிதராக இருந்து அந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் அஞ்சாமல் ஏக இறைவனுடைய அந்த ஏகத்துவத்தை, ஏக இறைவன் ஒருவன் தான் என்பதை ஓங்கி ஒழித்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு பக்கம் அவருடைய வீட்டிலேயே அவருக்கு எதிர்ப்பு. ஏன் எதிர்ப்பு? தந்தை ஆசர் விக்கிரகங்களை சமைக்கிறார், கண் வைக்கிறார், காது வைக்கிறார், முகத்தை வடிவமைக்கிறார், கை கால்கள் வைக்கிறார். அவர் தான் அதை படைக்கிறார். ஆனால் அவர் படைத்த அது நம்மை படைத்தது என்று அவர் சொல்லுகிறார். அது எவ்வாறு சாத்தியமாகும்? நாம் தான் அதை செய்கிறோம். அதற்கு கண் இருக்கிறது, பார்வை இல்லை, கால் இருக்கிறது, நடக்க முடியவில்லை. இவ்வாறெல்லாம் இருந்தும் இவை என்னை படைத்தது என்று சொன்னால் நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடுதலிலே இறங்குகிறார்கள். என்னை படைத்தது யார்? என்னை படைத்தவனை நான் வணங்க வேண்டும். என்னால் படைக்கப்பட்டவைகளை நான் வணங்கக்கூடாது. என் இறைவனால் படைக்கப்பட்டதையும் நான் வணங்கக்கூடாது. என்னையும் அனைத்தையும் படைத்தவனைத்தான் நான் வணங்க வேண்டும் என்று அவர்கள் தேடுதலிலே ஈடுபடுகிறார்கள். ஒரு நட்சத்திரத்தை பெரிதாக இரவிலே காண்கிறார்கள். இது என்னுடைய ரப்பாக இருக்குமோ? ஏனென்றால் பூமியில் உள்ளதெல்லாம் எதுவும் வணக்கத்திற்கு தகுதியானது அல்ல என்ற முடிவுக்கு வந்து வானத்திலே நட்சத்திரத்தை பார்த்தவுடன் அவர்கள் இது என்னுடைய ரப்பாக இருக்குமோ என்று நினைத்தார்கள். மறைந்து விட்டது. மறைவதை நான் நேசிக்க மாட்டேன் என்று சொன்னார். பிறகு பௌர்ணமி நிலவை, பூரண சந்திரனை பார்த்தார்கள். பிரகாசமாக இருக்கின்ற அதை பார்த்து இது என் இறைவனாக இருக்குமா என்றார்கள். அதுவும் மறைந்து விட்டது. என்னை படைத்தவன் எனக்கு நேர் வழி காட்டவில்லை என்றால் நான் மனித வருகிறவர்களில் ஒருவனாகி விடுவேன் என்று அவர்கள் சொன்னார்கள். காலையிலே சூரிய உதயத்தை பார்த்தார்கள். பிரகாசமாக அந்த சூரியன் நிலக்கிறது. இது எல்லாவற்றையும் விட பெரிதாக இருக்கிறது. இது என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் என்று நினைத்தார்கள். அதுவும் மாலையில் அஸ்தமித்து விட்டது. அப்பொழுதுதான் அவர்கள் இன்னி வஜ்ஜிஹத்து வஜ்ஜிஹி லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல்லல்லாஹு ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நிச்சயமாக நான் என்னுடைய முகத்தை என்னுடைய ரப்பின் பக்கமே திருப்பிக் கொண்டேன். நீங்கள் இணை வைப்பை அனைத்தை விட்டும் நான் விலகிக் கொண்டேன் என்று அவர்கள் ஏக இறைவனை ஏகத்துவப்படுத்தினார்கள். ஆட்சி அதிகாரங்கள் உள்பட, வானில் உள்ள நிலைகள் உள்பட எல்லாவற்றையும் அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார். தந்தையிடம் சென்று வழிகேட்டில் இருக்கின்றீர்கள், ஷைத்தானை வழிபடாதீர்கள், என்னுடைய வழியிலே வாருங்கள், இதுதான் நேரான சிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்னபோது, என்னுடைய இந்த சிலைகளையா நீ நிராகரிக்கின்றாய்? அவைகளையா வணங்க மறுக்கின்றாய்? நீ தொடர்ந்து இவ்வாறு செய்தால் உன்னை கல்லால் எறிந்து கொள்ளுவேன், ஓடிவிட என்னை விட்டும் தூரமாக என்று தந்தை சொன்னார். தந்தையின் பேரிலே உள்ள மிக அளவிலான பாசம், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நான் பிழை பொறுக்க பிரார்த்தனை செய்வேன் என்றார். ஆக வீட்டிலும் எதிர்ப்பு, ஊரிலும் எதிர்ப்பு, நமூது மன்னனிடமும் எதிர்ப்பு. இந்த மாதிரியான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே தான் அவர்கள் தீக்குண்டத்திலே எரியப்படுகிறார்கள். அவர்களை தீக்குண்டத்திலே எரியப்பட்டவுடன் அவர்களை அல்லாஹ் எப்படி காப்பாற்றினான் என்றால், குல் யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் தீக்கடங்கில் எரியப்பட்டவுடன் நெருப்பே, நெருப்புடைய தன்மை என்ன? சுட்டு பசுக்குவது. நெருப்பே இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியாகவும் சுகமளிக்கக்கூடியதாகவும் ஆகிவிடு என்று நாம் கூறினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆக இவ்வாறு அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உள்ள எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தார்கள். அதே நேரத்திலே ரப்புல் ஆலமீனிடம் அவர்கள் முழுவதுமாக சரணடைய சொன்ன நேரத்திலே அல்லாஹ் சரணடைய சொல்கிறான். அப்படி சரணடைய சொன்ன நேரத்திலே அவர்கள் முழுவதுமாக சரணடைகிறார்கள். அல்லாஹுடைய இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அல்லாஹ் சொன்னதை அப்படியே, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இன்னும் அவரிடம் அவருடைய இறைவன் என்னிடம் முற்றிலும் வழிபட்டவராக சரணடையும் என்று சொன்னபோது
அவர் அகிலங்களின் இறைவனுக்கு முற்றிலும் நான் வழிபட்டவனாக சரணடைந்தேன் என்று கூறினார். ஆக முற்றிலும் அல்லாஹ்வே சார்ந்திருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார். அவர்களுக்கு அல்லாஹும் சில சோதனைகளை வைத்தார். அந்த சோதனைகளில் எல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய கிருபையால், அவன் மீது கொண்ட பயத்தால், அவன் மீது கொண்ட உறுதியான நம்பிக்கையால் அவர்கள் வெற்றி பெற்றார். அந்த வெற்றி சாதாரணமான வெற்றி என்று சொல்ல முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயோதிகமான காலத்திலே முதல் குழந்தையாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார். அப்படி பெற்றெடுத்தவுடன் அந்த கை குழந்தையையும் மனைவியையும் மனித சஞ்சாரமற்ற, எந்த விதமான விளைச்சலும் இல்லாத, விளைச்சல் என்ன நீரே இல்லாத ஒரு பகுதியில, இன்றைய மக்கமா நகரின் அந்த சபா மருவாவுக்கு இடையில கொண்டு போய் அவர்கள் விட்டார். விட்டு திரும்பி பார்க்காமல் வருகிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை இப்படி வனாந்தரத்திலே கொண்டு வந்து விட்டு செல்கிறீர்களே என்று தொடர்ந்து அவர்கள் கேட்க பதிலே சொல்லாமல் திரும்பி பார்க்காமல் அவர்கள் சென்றார். அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் இப்படி விட்டு செல்கிறீர்களா என்று கேட்டவுடன் ஆம் என்றார். அப்படியானால் எங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்ட போதுமானவன் என்று அவர்கள் பரிதவித்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த கொஞ்சம் உணவும் தண்ணீரும் முடிந்தது. பிள்ளை பசியால் தாகத்தால் அழுகிறது, பால் சுரக்கவில்லை. இந்த நிலையிலே தான் சபா மருவாவுக்கு இடையில ஏதாவது மனிதர்கள் தென்படுகிறார்களா, ஏதாவது நீர் கிடைக்கின்றதா, ஏதாவது உணவு கிடைக்கின்றதா என்று அவர்கள் ஓடினார்கள். அந்த ஓட்டத்தை தான் இன்று சகியாக பொங்கூட்டமாக உம்ரா செய்பவர்களும் ஹாஜிகளும் அந்த சபா மருவாவுக்கு இடையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார். யாரும் இல்லையா எங்களுக்கு உதவி செய்ய என்ற சத்தம் விட்ட போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அங்கே காலால் தட்டினார்கள், தங்களுடைய ரெக்கையால் கிளறினார்கள். அப்பொழுது வந்ததுதான் ஜம்சம் தண்ணீர். அந்த ஜம்சம் தண்ணீரை 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒளித்தோடியதை இன்று வரையிலும் சிறு கிணறில் இருந்த லட்சக்கணக்கான லிட்டர்கள் எடுத்து உலகம் முழுவதும் சப்ளையாக கூடிய அந்த ஜம்சம் தண்ணீருடைய நிலையை பார்ப்பவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளாதவர்களும் இறை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விதத்திலே, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அதிலே உறுதியாக இருக்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்று அந்த முஜிசாத்தை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக காட்டினான். இன்று வரை அது தொடர்ந்து ஒளித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான், இஸ்லாம், இம்மை மறுமை வெற்றி, இந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டாலே நமக்கு நிறைய பாடங்கள், படிப்பினைகள் இருக்கின்றது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்றான், வபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், ஆதலால் மிக பொறுமையுடைய இஸ்மாயில் என்னும் மகனை கொண்டு அவருக்கு நாம் நற்செய்தி கூறினோம். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்த போது அவர் கூறினார், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை சிந்தித்து எனக்கு சொல்வீராக என்று கூறினார். எனது அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே, அல்லாஹுடைய கட்டளைப்படியே என்னை அறுத்து பலியிடுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் ஒருவனாக காண்பீர்கள் என்று அந்த பாலிய பருவத்திற்கும் சிறுவராக இருக்கும் இடையிலே உள்ள அவர்கள் அது சொன்னார். ஆக அவர்களும் பொறுமை காத்தார்கள். தன் உயிர் போகிறதே என்று அவர்கள் கிஞ்சிக்கும் கவலைப்படவில்லை. அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றப்படக்கூடியது. ஏனென்றால் குழந்தைகள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு அமானிதமாக தந்தது. அந்த அமானிதத்தை நல்ல முறையிலே பேணி நாளை அந்த அமானிதங்கள் நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், ஆகவே இருவரும் இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிம் மகனை பலியிட முகம் குப்புற கிடத்திய போது நாம் அவரை யா இப்ராஹிம் என்று அழைத்தோம். திடமாக நீர் கண்ட கனவை மெய்ப்படுத்தினீர். நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கிறோம். ஆயினும் நாம் ஒரு மகத்தான பலியை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம். இன்னும் அவருக்காக பிற்காலத்தவருக்கு ஒரு ஞாபகார்த்தத்தை விட்டு வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பாருங்கள், முதுமையிலே கிடைத்த பிள்ளை, அந்த பிள்ளையை விட்டுவிட்டாலும் எங்காவது ஓடி தப்பித்துக் கொள்ளும், பிழைத்துக் கொள்ளும், உயிர் வாழும். நீ ஒரு தந்தையா, ஈரக்கொழுந்து உன்னுடைய மகன்
இதை அறுக்கப் போகிறாயா என்று பலவிதமான கிளேசங்களை மனதிலே உருவாக்கினார். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய பாசத்துக்குரியவர்களாக, இரக்க குணமுள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றார். அலா இப்ராஹிம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப். நிச்சயமாக இப்ராஹிம் சகிப்புத்தன்மை உடையவராகவும் இளகிய மனம் கொண்டவராகவும் எதற்கும் இறைவன்பால் முகம் திரும்பக்கூடியவராகவும் இருந்தார். அப்படி இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நன்மாராயம் சொல்லி இளைஞர்கள் ரூபத்திலே வானவர்கள் வந்தார்களே, அவர்களிடம் பரிந்து பேசுகிறார்கள். யாருக்காக? ஈனத்தனமான ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட, ஹோமோசெக்ஸில் ஈடுபட்ட இந்த லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை இன்னும் கொஞ்சம் விட்டு பிடிக்க கூடாதா, அவர்களை உடனுக்குடனே தண்டிக்க வேண்டுமா என்று அவர்களுக்காகவும் இறக்கப்பட்டார்கள். இப்ராஹிமே, அம்மக்கள் மீது கொண்ட இரக்கத்தால் இதை பற்றி வாதிடாது, இவ்விஷயத்தை நீர் புறக்கணித்து விடும், இதோடு விட்டுவிடும். ஏனெனில் உம்முடைய இறைவனின் கட்டளை நிச்சயமாக வந்துவிட்டது. மேலும் அவர்களுக்கு தவிர்க்க முடியாத வேதனை நிச்சயமாக வரக்கூடியதா. அப்படிப்பட்ட யாருக்கோ எவருக்கோ இரக்கத்தோடு பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய அருமை மகனை அறுத்து பலியிட துணிந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய தக்வா, அல்லாஹ் தந்தது அல்லாஹ் கேட்கிறான், நான் அதை அறுப்பேன். ஆனால் மனிதன் என்ற முறையிலே, தந்தை என்ற முறையிலே பல உள்ளுணர்வுகள். அப்பொழுதுதான் பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று கல்லெறிந்தார்கள். ஷைத்தானை விரட்டி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கல்லெறிந்தார்கள். அதன் காரணமாகத்தான் இன்று நாம் அந்த 3 ஜமராக்களுக்கு நாம் கல்லெறிகிறோம். இவைகள் எல்லாம் ஐம்பெரும் கடமைகள் இறுதி கடமையான இந்த ஹஜ்ஜு கடமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய மனைவியார், அவர்களுடைய மகனார், இவர்கள் சம்பந்தப்பட்டதாகவே இருந்து கொண்டிருக்கின்றனர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகிலத்து வரைக்கெல்லாம் யுகமுடியும் நாள் வரையிலும் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர்களை மேன்மைப்படுத்தி கண்ணியப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு ஆக்கியிருக்கின்றார். அந்த கடமையிலே எல்லாமே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சம்பந்தப்பட்டதுதான் கடமைகளாக, கிரிகைகளாக செய்யப்பட்டு வருகின்றன. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காபா எனும் மக்கமா நகர அதிலே உள்ள அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன அவ்வள பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக வஹுதல் லில் ஆலமீன். இறை வணக்கத்திற்கான மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் வீடு நிச்சயமாக மக்காவில் உள்ளது. அதுதான் பரக்கத்து பாக்கியம் மிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கிறது. அதோடு சொல்கிறான் அல்லாஹ், ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம் ومن دخله كان آمنا والله على الناس ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. அதில் தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன. அந்த மக்கமா நகரத்திலே, காபாவிலே தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன. உதாரணமாக இப்ராஹிம் நின்ற இடம் மகாம் இப்ராஹிம் இருக்கின்றது. மேலும் எவர் அதில் நுழைகிறாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக, பயமற்றவராக பாதுகாப்பு பெறுகிறார். இன்னும் அதற்கு செல்வதற்குரிய பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹுக்காக வீடு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும். நிராகரித்தால் அதனால் அல்லாஹுக்கு குறை ஏற்பட போவதில்லை. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தார் எவர் தேவையும் அற்றவனாக இருக்கின்றான். ஆக அப்படிப்பட்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். இப்ராஹிமுடைய மார்க்கம்தான் யூதர்களையும் பின்பற்ற சொன்ன மார்க்கம், கிறிஸ்தவர்களையும் பின்பற்ற சொன்ன மார்க்கம். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை எவர் புறக்கணிப்பார்? புறக்கணிக்கக்கூடியவர் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உண்மையில் இப்ராஹிம், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹஃபீஃபம் வலம் யகு மினல் முஷ்ரிகீன். உண்மையில் இப்ராஹிம் ஒரு முழு சமுதாயமாக திகழ்ந்தார். ஒரு மனிதர் தான் ஒன்மேன் ஆர்மின்னு சொல்லுவார்கள். அதுபோல ஒரே ஒரு இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல எதிர்ப்புகளை தாங்கக்கூடியவர்களாக, ஏக இறைவனுக்காக ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எத்தகையதாக இருந்தாலும் சரி,
தன்னுடைய குடும்பம் எதிர்த்தாலும், ஊர் எதிர்த்தாலும், நாட்டினுடைய மன்னரை எதிர்த்தாலும் அதற்கெல்லாம் ஈடு கொடுக்கக்கூடியவர்களாக ஒருவரே ஒரு சமுதாயமாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சிராயத்தில் சொல்கிறார். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் அவர்களை தன்னுடைய நண்பராகவும் எடுத்துக்கொண்டதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். குல் ஸதகல்லாஹ் ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். நபியே நீர் கூறும், அல்லாஹ் இவை பற்றி உண்மையே கூறுகிறான். ஆகவே மூமின்களே நேர்வழி சென்ற இப்ராஹீமின் மார்க்கத்தையே பின்பற்றுங்கள், அவர் முஷ்ரிக்குகளில் ஒருவராக இருக்கவே இல்லை என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, உண்மையில் இப்ராஹிம் ஒரு முழு சமுதாயமாக திகழ்ந்தார். அல்லாஹுக்கு அடிபடியவராகவும் ஒருமனப்பட்டவராகவும் விளங்கினார். அவர் ஒருபோதும் இறைவனுக்கு இணை வைப்பவராக இருந்ததில்லை என்றும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிமை அம்மக்கள் மீது கொண்ட இரக்கத்தால், மேலும் எவர் நன்மை செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிமுடைய தூய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? இன்னும் அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆகவே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிப்பார்? அதையும் அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவனை தவிர, மடையனை தவிர நிச்சயமாக எவரும் புறக்கணிக்க மாட்டார். நாம் அவரை தூய்மையாளராக இவ்வுலகில் தேர்ந்தெடுத்தோம். நிச்சயமாக அவர் மறுமையில் நல்லடியார்கள் கூட்டத்திலே இருப்பார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மார்க்கத்திலே அந்த நிகழ்வுகளிலெல்லாம் முக்கியமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழி வகைகள் இருக்கின்றது. அவர்களுடைய சுன்னத் இருக்கிறது. இப்ராஹிம் நபியை பின்பற்றுங்கள், இந்த நபியை பின்பற்றுங்கள். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர வ தக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்பவர்களுக்கு, தியானிப்பவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறதுன்னு சொன்ன ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமுடைய அந்த மார்க்கத்தில் அவர்களுடைய மார்க்கம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம், அதிலும் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஸலவாத்து ஓதுகிறோம். அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தவர்களையும் எப்படி அல்லாஹ் அருள் புரிந்து காப்பாற்றினானோ, எப்படி அல்லாஹ் அபிவிருத்தியை நல்கி காப்பாற்றினானோ, அவர்களுக்கு அருள் புரிந்தானோ, பரக்கத் செய்தானோ, அதுபோலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அருள் புரியுமாறு நாம் அல்லாஹ்விடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அபுல் அம்பியா நபிமார்களின் தந்தை ஒரு முழு சமுதாயமாக திகழ்ந்த அவர்கள் தூய்மையான இஸ்லாத்தை விட்டு சென்றார். ஏக இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இணை வைத்தலின் சாயல் கூட தன் மீது படாதவாறு அவர்கள் பார்த்து கொண்டார். இறைவன் அல்லாதவைகள் எல்லாம் எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஒரு சக்தியும் இல்லை என்பதை ஓங்கி ஒழித்தவர்களாக இருந்தார். எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாக்குவாயாக, எங்கள் சொந்தனிடமிருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாகிய ஒரு கூட்டத்தினரை ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் உன்னை வழிபடும் வழிவகைகளையும் அறிவித்தருள்வாயாக. எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவில்லா கருணையுடையனுமாக இருக்கின்றாய் என்றும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தங்களுடைய வயோதிக பருவத்திலே 2 பிள்ளைகள். ஒருவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் இறை தூதர் இல்லை, அவருடைய பேரன் இறை தூதர் இல்லை. அடுத்த மகன் சாரா அம்மையாருக்கு பிறந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர். இப்படியே நபிமார்களுடைய தொடர்ந்து அறுபடாமல் வந்து கொண்டிருந்தது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலும் அது அப்படியே வந்து கொண்டே இருந்தது. ஆனால்
இறுதி தூதரும் இறை தூதருமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்தோருக்கெல்லாம் அருக்குடையாக ஆக்கிய ரப்புல் ஆலமீன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியிலிருந்து தான் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வழியிட அழைத்து செல்லப்பட்ட இரு தந்தைகளின் புதல்வனாக நான் இருக்கிறேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக கொண்டு சென்றார்கள். அப்துல் முத்தலிபுடைய மகனார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை, அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக கொண்டு சென்றார்கள். அப்பொழுது 100 ஒட்டகைகள் பகரமாக்கப்பட்டு 100 ஒட்டகைகள் அறுக்கப்பட்டது. அப்துல்லா அவர்கள் அறுக்கப்படவில்லை. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறுதி தூதரும் இறை தூதரும் அகிலத்தோருக்கெல்லாம் அருக்குடையாகவும் வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் முழுக்க இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை தான் மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். இந்த நாளை வரக்கூடிய அந்த அரபாவுடைய தினத்திலே தான் அல்லாஹ் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தொன்று தொட்டு நான் கொடுத்து வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இன்றைய தினம் நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன். என்னுடைய நியாமத்துகளை அருக்குடைகளை உங்கள் மீது பொழிந்து விட்டேன். இஸ்லாத்தை இசைவானதாக ஏற்புடையதாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை முழுமைப்படுத்தியது இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே அரபா பெருவழியிலே என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இதிலே வந்து விடுகிறது அந்த ஸலவாத்தை. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே அதிகமாக ஸலவாத்தை ஓதக்கூடியவர்களாக இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல இணை வைத்தலின் சாயல் எந்த விதத்திலும் நம்மீது பட்டுவிடாதவர்களாக ஏக இறைவனை மட்டுமே ஏகத்துவப்படுத்தக்கூடியவர்களாக எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் அவன் ஒருவனுக்கே செய்யக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆய்க்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முதல் உரையை நிறைவு